பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தபடி நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவர்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இங்கே கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். அப்படி பேசுவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதைதான் இந்த வசனத்தின் துவக்கம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்ந்தது. அதன் பிற்பாடுதான் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் தான். தேவர்களாகி என்னோடும் உங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன். அப்படி கர்த்தர் சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை தேவஜனங்களாகி நமக்கு தந்ததுனால மட்டும்தான் நம்மில் அநேகர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். ஏன்னா தேவர்களாகி நாம் கடந்து வந்த பாதைகள், சூழ்நிலைகள், நமக்கு எதிராய் வந்த சத்துருக்கள், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்திலாம் சமயத்திற்கேற்ற வார்த்தையை தந்து தேவஜனங்களாகி நம்மை பலப்படுத்தி அந்த சூழ்நிலை காணவும் கடக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அப்படி ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது தேவர்களாகி நாம் அறிந்த காரியம் கர்த்தர் என் கூட பேசுறார், அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆனா இன்னொரு முக்கியமான காரியத்தை நானும் நீங்களும் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஒவ்வொரு முறை கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுதும் கர்த்தருடைய கரம் நம்மை வந்து அமர்ந்தது. முதலாவது அவர் நம்மேல் அவருடைய கரத்தை வைத்து நம்முடைய கரத்தை பிடித்து அதன் பிற்பாடுதான் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதனால மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏன்னா அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றார், பயப்படுகிற தம்முடைய ஜனங்களை பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பதாக கர்த்தர் செய்கிற காரியம்தான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். முதலாவது தேவன் நமக்கு செய்கிற காரியம், அவர் நம்மேல் தம்முடைய கரத்தை வைக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறார், வலக்கரம் பிடித்து நடத்துகிற தேவன். இதை தேவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மேல் பாராட்டுகிற அன்பு, அவருடைய அநாதி சிநேகம், இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் எதிர்த்து நின்றாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமும் தேவையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் தேவஜனங்களாகி நாம் பயப்படாமல், கலங்காமல், ஐயோ நான் தனித்து விடப்பட்டேனே என்று சொல்லி சோர்ந்து போகாமல் தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஏன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கரம் பிடித்து நம்மில் அவருடைய கரத்தை வைத்து நமக்கான வார்த்தையை தருகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அவர் நல்ல தகப்பன், தம்முடையவர்களை கைவிடவே மாட்டார். தேவஜனங்களாக நாம் இதை அறிந்திருக்க வேண்டும். இதை அறிந்திருந்தால் மட்டுமே நம்மோடு கூட பேசுவதற்கு முன்பதாக தம்முடைய கரத்தை நம்மேல் வைத்த தேவன் நம்மோடு கூட பேசினதற்கு பிற்பாடு நம்மேல் அவர் வைத்த கரத்தினால் நமக்கான யாவையும் செய்து முடிப்பார். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுது ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருடைய கரம் என்மேல் இருக்கிறது, அவர் என்மேல் கரம் வைத்துதான் என்னோடு கூட பேசுகிறார் என்று உணர்ந்து கொள்கிறானோ, அந்த தெய்வ பிள்ளையினால் தான் தன்மேல் கரம் வைத்து தன்னுடைய வலக்கரம் பிடித்து தன்னோடு கூட பேசின கர்த்தர் அதே கரத்தினால் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தாம் சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் ஒவ்வொரு முறை நம்மோடு கூட கர்த்தர் பேசும் பொழுதும் அவர் நம் அருகில் வந்து நம்ம கரம் வைத்து நம் வலக்கரம் பிடித்து நம்மோடு கூட பேசுகிறார். இது தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களால் எப்பொழுதும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழவும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவும், அவரை பிரியப்படுத்தவும், நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தரையை நோக்கி பார்க்கவும், வேற எந்த கரத்தையும் நோக்கி பார்க்காம நம்மேல் வைக்கப்பட்ட அவருடைய கரமே நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் என்று
நிச்சயத்தோடு கர்த்தருடைய கரத்தை மட்டுமே நோக்கி பார்த்து அவர் தந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு அவருக்காக அவரை பிரியப்படுத்த அவருடைய பரிசுத்த ஜனமாய் வாழ தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படியே தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவருடைய ஜனமாய் அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.